ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி டேக்குக்கான ஒரு பிஎல் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். அண்ட் ஒன் திங், பிஎல் பிடிக்கும், டேக்கு பிடிக்குன்றவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். பிடிக்காதுன்றவங்க இக்னோர் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஓகேடா, ஸ்டோரியோட ஒன்லைன் பார்த்துக்கலாம். இந்த ஸ்டோரியில் நம்ம ஜேகே தான் டாப், நம்ம டேயாங் தான் பாட்டம். இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் நம்ம டேக்குக் 2 பேருக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு. ஆனால் 2 பேரும் ஒன்றா இல்லை, தனித்தனியாக இருக்காங்க. டேக்குக்கு சிப்ளிங்ஸ் இருக்காங்க. நம்ம ஜங்குக்கோட அண்ணா தான் சுகா, நம்ம வியோட அண்ணா தான் ஜிமின். நம்ம யோன்குக் அண்டு விமின் 2 பேருமே கசின்ஸ். யோன்குக்கோட அப்பாவும் விமீனோட அம்மாவும் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஓகே, நம்ம டேக்குக் ஏன் பிரிஞ்சிருக்காங்க, எதனால் பிரிஞ்சிருக்காங்க, அவங்க லைஃப்பில் ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா, அதை பற்றின ஸ்டோரி தான் இது. எனக்கு தெரிஞ்சு ஃபீல் குட் மூவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோரும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு காலேஜை தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு பர்சன் டெஸ்கில் ஹெட்டை வச்சு சாஞ்சு படுத்துட்ருக்காரு. ரொம்பவே சோகத்தில் இருக்கார். இப்போது டக்குன்னு பின்னாடிந்து ஒரு பர்சன் வந்து, போ பயந்துட்டியா? ஏய் பீட்டர், வந்துட்டியா? ஏன்டா இவ்வளோ லேட்டு? அதுவா, டிராஃபிக்டா. ஓகே டேயாங், உன்னை நான் பார்த்து 15 நாள் ஆச்சு. உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? அப்படியா? ஆனால் நீ என்னை மிஸ் பண்ணவே இல்லை டேயாங். ஜாலியாக இருந்த தானே? ஏய், நான் ஜாலியாக இருந்தேன், உனக்கு தெரியுமா? அப்போ இல்லைல்ல, என்னை நீ மிஸ் பண்ணியா? நானும் மிஸ் பண்ணேன்டா. அப்போ ஏன் ஒரு ஃபோன் பண்ணல, ஒரு மெசேஜ் பண்ணல? என்ன நினச்சிட்டு இருந்த? பீட்டர், சரி சரி விடு. நீ என்ன மிஸ் பண்ணியிருப்ப, நான் நம்புகிறேன். நீ என்னோடய ஃப்ரெண்டு தான், நான் ஒத்துக்கிறேன். ஓகே 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 சரி. டேங் சொல்லு பீட்டா, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? அது அது ஒன்றும் இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கேன். இங்கே பாரு டேங், நீ சின்ன வயசுலேருந்து இப்போ வரையும் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம். காலேஜ் 3rd இயர் வந்துட்டோம் நம்ம. நீ எந்த நேரத்தில் எப்படி இருப்பன்னு எனக்கு தெரியாதா? நீ டல்லாக இருக்க. சொல்லு, என்னாச்சு என்னாச்சு என்னோடய கரடி குட்டிக்கு? நான் ஒன்றும் உன்னோட கரடி குட்டி இல்லை. அப்புறம் என் பன்னியோட கரடி. ஓ, பன்னியோட கரடியா நீ? சரி சரி, இப்போ என்னாச்சு என் டேக்கு? நீ என்னோட டே தானே. நீ உன் பன்னியோட பியராகவே இரு, ஆனால் நீ இப்போ என்னோட டே. சொல்லு, என்னாச்சு? ஏன் செல்லம் இப்படி அமைதியாக இருக்க? டே, என்னடா அது பேச்சு செல்லம் அப்படி இப்படின்னு? யாருடா உனக்கு இதெல்லாம் சொல்லித்தராங்க? இதெல்லாம் போய் யாராவது சொல்லி தருவாங்களா? டே, இதெல்லாம் தானாக வர்றது. இதெல்லாம் லவர்கிட்ட வரணுண்டா, ஃப்ரெண்டுக்கிட்ட வரக்கூடாது. ஏன் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படி பாசமாக பேசக்கூடாதா? பேசலாம். சரி சரி, இங்கே பாருட்டே, அப்படியே டாப்பிக்கை மாற்றாத. நீ ஏன் இப்படி டல்லாக இருக்க? சொல்லு. அது ஒன்றும் இல்லை பீட்டர், உனக்கே தெரிஞ்ச விஷயந்தான். ஓ, மாமாவை நினச்சி ஃபீல் பண்ணுறியா? எப்படா இந்த 1 இயர் முடியும்? நான் எப்படா அவரை பார்ப்பேன்? ஐயோ தேயாங், இங்கே பாரு, எத்தனை வருஷம்? 5 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன். இந்த 1 இயர் உன்னால் வெயிட் பண்ண முடியாதா? இந்த இயரையும் சேர்த்து 5 வருஷம். இந்த 5 வருஷத்தில் நீ அவரை எவ்வளோ மிஸ் பண்ணியோ அதையெல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி நீ அவரை லவ் பண்ண போகிற. உங்கள் லைஃப் ரொம்ப அழகாக மாறப்போகுது. அதையெல்லாம் நாங்கள் பார்க்க தானே போகிறோம். நீ எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறியோ அதே அளவுக்கு தான் நானும் வெயிட் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்டோட லைஃப் எப்படியெல்லாம் ஹாப்பியாக இருக்க போகுதுன்னு நினச்சி அவன் பட்ட கஷ்டத்தெல்லாம் காணாமல் போயிடணும்
அந்த கஷ்டமே அந்த கஷ்டத்தையெல்லாம் அவன் திருப்பி கூட ஞாபகப்படுத்தி பார்க்க முடியாத அளவுக்கு அவனுக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுன்னு நான் டெய்லி அந்த கடவுள்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத டே. ஒரு 1 இயர் தானே, கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே போயிடும். அப்புறமே நீ உன் மாமா 2 பேரும் சேர்ந்து உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக எடுத்துகிட்டு போங்க. அது வந்து கரெக்டு தான் பீட்டர். ஆனால் எனக்கு அவரோட வாய்ஸ் கேட்கணும் போல் இருக்குது பீட்டர். ஃபோன் பண்ணி பேசுடா. ஃபோன் பண்ணியா? எப்படி? நாங்கள் தான் ஃபோனில் கூட பேசிக்க கூடாதே. இப்படி எல்லாமாடா ரூல்ஸ் இருக்குது? ஆமாம், ஒருத்தரை பார்த்துக்க கூடாது, பேசிக்க கூடாது. ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷனில் கூட 2 பேரும் ஒன்றா போய் அட்டென்ட் பண்ணக்கூடாது. ஃபோன் கால்ஸ் பேசக்கூடாது. எத்தனை ரூல்ஸ் இருக்குது தெரியுமா? இந்த 5 இயர்ஸ் முடிகிற வரையும் அவர் என் வீட்டுக்கு வரக்கூடாது, நான் அவர் வீட்டுக்கு போகக்கூடாது. அடங்கப்பா, என்னடா ரூல்ஸ் இது? ஆனால் டேயாங், நீ உட்காந்து யோசிச்சு பாரு. கோர்ட் உனக்கு நல்லதுக்கு தாண்டா சொல்லியிருக்கு. என்னது? ஆமாம், உனக்கு அவருக்கும் மேரேஜ் ஆகும்போது நீ மேஜர் கூட இல்லை, மைனர். அதுவும் சின்ன பையன். அவரும் அதே மாதிரி தான். அவரும் ஒரு செட்டில் ஆகணும். நீயும் உன்னோட நாலேஜை வளர்த்துக்கணும். உன் பேருக்கு பின்னாடியும் ஒரு டிகிரி இருக்கணும். அதுக்காக தானே கோர்ட் இந்த மாதிரி ஒரு இது சொன்னாங்க. கரெக்டு தான்டா, நீ யோசிச்சு வேணால் பாரு. அவரும் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு நீயும் செட்டில் ஆகிட்டு உங்கள் லைஃப் ஆரம்பித்தா நல்லா இருக்கும்ல. யாரோ ஒருத்தராவது செட்டில் ஆகிருக்கணும்ல. அட்லீஸ்ட் அவராவது செட்டில் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் நீ உங்கள் ஸ்கூலிங்கை முடிச்சுட்டு கூட மேரேஜ் பண்ணியிருந்தீன்னா அவர் செட்டில் ஆகியிருந்திருப்பார். நீ வந்து மேரேஜ் பண்ணிகிட்டே நீ காலேஜ் வந்திருக்கலாம். அது எனக்கும் தெரியும்டா. நானாக முன்னாடியே அவசரமாக எனக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னேன். எங்கள் வீட்டில் பண்ண தப்புக்கு நாங்கள் 2 பேரும் தண்டனையை அனுபவிச்சிட்ருக்கோம். தேவையா இதெல்லாம் எங்களுக்கு? சரி டேயாங், விடு. பீட்டர், என்னடா? அவர்கிட்ட பேசணும், இல்லை அவர் வாய்ஸாவது நான் கேட்கணும் பீட்டர். சரி, என் ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணிட்டா? நீ பேசுகிறியா? நீயே பேசு, நான் வாய்ஸ் மட்டும் கேட்குறேன். சரி, என் ஃபோன்லேருந்து பண்ண என்னடா பிரச்சனை? உன் ஃபோன்லேருந்து அவர் ஃபோனுக்கு தானே பண்ணுறேன். அவர் ஃபோன் கால்ஸையும் வாட்ச் பண்ணுவாங்க, என் ஃபோன் கால்ஸையும் வாட்ச் பண்ணுவாங்க. ஐயோ கடவுளே. சரி விடு, நானே ஃபோன் பண்ணுறேன். இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டேயாங் வந்து ஜேகேவை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். ஜேகேக்கும் டேயாங்க்கும் டேயாங் மேஜர் ஆகிறதுக்கு முன்னாடியே மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. கோர்ட்டோட ஆர்டர்னால 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. ஃப்ளாஷ்பேக்கை பின்னாடி பார்க்கலாம். நான் சும்மா ஒரு இதாக சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம பீட்டர் தான் ஜேகேக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. மறுபடியும் ட்ரை பண்ணுறாரு. மறுபடியும் ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. 3rd டைமாக ஃபோன் பண்ணுறாரு. ஒரே ரிங்கில் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ ஹலோ, ஜேகே தானே? ஆமாம், ஜேகே தான். நீங்கள்? நான் பீட்டர். எந்த பீட்டர்? ஜேகே அண்ணா, என்ன ஞாபகம் இல்லையா? நான் பீட்டர், டேயாங்கோட ஃப்ரெண்டு. ஓ பீட்டர், டேயாங்கோட ஃப்ரெண்டு பீட்டர். ஞாபகம் இருக்குது. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். என்னாச்சு பீட்டர்? இல்லைண்ணா, நான் சும்மா தான் ஃபோன் பண்ணேன். சும்மாவா? எனக்கு சும்மா ஃபோன் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்? அது வந்து அண்ணா,
நான் சும்மா என் கான்டாக்ட் லிஸ்ட்டெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்கன்னு செக் பண்ணிட்டு இருந்தேன்னா, அப்போ உங்கள் நம்பர் இருந்துச்சு. சரி உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுதேன்னு ஃபோன் பண்ணேன். ஏன்னா ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை இல்லை பீட்டர், அதெல்லாம் இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேண்ணா. நீங்கள்? இருக்கேன் பீட்டர். அப்புறம் இன்னைக்கு காலேஜ் ஃபஸ்ட் டே இல்லை? ஆமாண்ணா, உங்களுக்கு தெரியுமா? தெரியும். காலையில் ஜெமின்கிட்ட பேசினேன், அவர் சொன்னார். ஓ அப்படியா, சரி அண்ணா. பீட்டர் சொல்லுங்கண்ணா. தேயாங் நல்லா இருக்கானா? தேயாங் நல்லா இருக்கானே. உன் கூட இருக்கானா? இல்லைண்ணா, இன்னும் அவன் வரல. ஓ ஓகே. அவன் நல்லா இருக்கான்ல? நல்லா தானே இருக்கான். பீட்டர், ஒரு ஹெல்ப்பு. என்னண்ணா சொல்லுங்கள். தேயாங்கிட்ட சொல்லுங்கள், எதுவும் ஃபீல் பண்ண வேணாம். இன்னும் 1 year தான் இருக்குது, சீக்கிரமாக முடிஞ்சிடும். முடிஞ்சோடனே கோர்ட்டோட ஆர்டரெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு நான் வந்து அவனை கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுங்கள். என்னை நினச்சி ஃபீல் பண்ண வேணாம். ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்காக ரெஸ்ட் எடுத்து நல்லா படிக்க சொல்லுங்கள். நான் அவனையே தான் நினச்சிட்ருக்கேன்னு சொல்லுங்கள். ஓகே அண்ணா, ஓகே சொல்கிறேன். சரி பீட்டர், எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன். ஓகே அண்ணா. பீட்டர் சொல்லுங்கண்ணா, உண்மையாலுமே தேவும் கூட இல்லையா? ஏண்ணா, ஏன் இப்படி கேட்குறீங்க? அவன் வாய்ஸை கேட்டு 4 years ஆச்சு. அவன் வாய்ஸை கேட்கணும் போல் இருக்கு பீட்டர். அண்ணா அழுவுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பீட்டர். இல்லைண்ணா, நிஜமாலுமே இன்னும் டேங் வரல. ஓகே, சரி பீட்டர், சரி நான் அப்புறம் கூப்பிட்றேன். சரிண்ணா, பாய். பாய்ண்ணா. இப்போ அப்படியே ஃபோன் கால் கட் ஆகுது. இந்த பக்கம் நம்ம டேங் தான் நான்ஸ்டாப்பாக அழுதுகிட்டே இருக்கார். நம்ம பீட்டர் தான், ஏன்டா இப்படி பண்ணுற? சரிடா அழுகாதடா தேயாங்கா, இதுக்கு தான் நான் ஃபோன் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். இல்லை பீட்டர், பாவம் என் மாமா, அவர் அழுதாருல்ல. ஆமாடா, என்னால் தானே. அவர் பாவண்டா. எனக்கு அவரை எப்படா பார்ப்போம், எப்படா அவர்கிட்ட பேசுவோன்னு இருக்குது. இங்கே பாருட்டேங்க, ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரியாயிடும். என்னால் முடியல பீட்டர். சரிடா விடு. இப்படியே தான் நம்ம தேங்கும் நான்ஸ்டாப்பாக அழுதுகிட்டே இருக்கார். நம்ம பீட்டர் தான் கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்படியே தான் அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போது ஈவினிங் ஒரு வீட்டில் தான் காட்டுறாங்க. ஒரு பர்சன் கையில் குழந்தைய வச்சுட்டு கொஞ்சிட்ருக்காரு. என்ன வேணும் என் யான் குட்டிக்கு? யான் குட்டி, அப்படியும் அப்பா மாதிரியே இருக்கடா, தூங்கிட்டே இருக்கடா. எப்போ பாரு என் கூட கொஞ்சமாவது விளையாடணுன்னு எனக்கு தோணுதா? உங்கள் அப்பாவும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார், நீயும் இப்படியே தான் இருக்க. எனக்குன்னு வந்து வச்சுருக்கானுங்க பாரு. அந்த பர்சன் யாருன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமினா தான். அவரோட பையன் யான். அவன் பிறந்து 2 மாதம்தான் ஆகுது. அவனை தான் வச்சு கொஞ்சிகிட்ருக்கான். யானை பற்றி சொல்லணுன்னா, யானுக்கும் டேங்க்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. நம்ம ஜிமினாக்கிட்டேயே நம்ம யான் அழுதுகிட்டே தான் இருப்பார்.
நம்மளோட டேயாங்கோட வாய்ஸ் மட்டும் கேட்டுருச்சுன்னா நான் ஸ்டாப்பாக அழுக ஆரம்பிச்சிருவார். நம்ம டேயாங் எப்போ வந்து நம்ம யானை தூக்குறாரோ அது வரையும் யானை அழுதுகிட்டே இருப்பார். ஜிமினாவால் கூட சமாதானப்படுத்த முடியாது, ஜிமினாவோட அம்மாவால் கூட சமாதானப்படுத்த முடியாது. நம்ம அவரோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எப்போ வந்து குழந்தைய தூக்குறாரோ அப்போ தான் நம்ம யான் வந்து சைலண்ட் ஆவான். அது வரையும் அவன் அழுதுகிட்டே தான் இருப்பான். அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு பாண்டிங் இருக்குது நம்ம டேக்கும் யானுக்கும். இப்போ அதே மாதிரி தான் நம்ம டேவும் காலேஜ் முடித்து வராரு. நல்லாவே தூங்கிட்டு இருந்த யான் திடீர்னு வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா டேயாங்கோட சவுண்டு கேட்டுருச்சு, அழுக ஆரம்பிச்சிட்டான். இப்போ நம்ம ஜிமினா என்ன பண்ணுறோம், ஜிமினாவுக்கு வந்து இது தெரிஞ்ச விஷயந்தான். சரி டேயாங் வந்து வந்துட்டான், அவன் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு யானை எடுத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினாவும் பக்கத்துலேயே தான் இருக்கார். ஆனால் சுகா கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. சுகா, ஏய் ஜிமினா என்ன பண்ணுற? சுகா, நான் என்ன பண்ணுவேன், பையனை வச்சுட்டு தான் உட்காந்துருக்கேன். அழுகுறான் பார்த்துட்ருக்க. அதுவா, டே வந்துட்டான். ஓ வந்துட்டானா, அதனால தான் சார் அழுகுறாரோ. இப்போ அந்த சார் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வந்து இவர் தூக்குற வரையும் அவர் அழுவாரோ? ஆமாம், டெய்லி இந்த கூத்து தானே நடக்குது. என்ஜாய் பண்ணுறடா ஜிமினா, நீ எது என்ஜாய் பண்ணுறடா? உன் பையனை வச்சுக்கிட்டு நான் என்ஜாய் பண்ணுறேனாடா? பெற்றது மட்டும்தான்டா நான். என்கிட்ட கொஞ்ச நேரம் கூட அமைதியாக இருக்க மாட்டேன்றான்டா, சிரிக்க மாட்டேன்றான்டா, தூங்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த டே பையன் எப்போ வரானோ கரெக்டாக எழுந்திரிச்சிக்கிறான். அவன்கிட்ட மட்டும்தான் சிரிக்கிறான், அவன் கூட மட்டும்தான் விளையாடுறான். நான் அம்மாவா அவன் அம்மாவான்னு எனக்கு தெரியல. 2 பேருமே அம்மா தான்டா. அதெல்லாம் ஓகே தான், ஆனால் என்கிட்டையும் கொஞ்சம் அட்டாச்சாக இருக்கணும்ல. அவன் என் பையன் தானே, எனக்கு மட்டும் அந்த பொசசிவ் இருக்காதா? ஜிமினா, குழந்தைக்கிட்ட போய் என்னடா பொசசிவ்? அப்படி தான் உன் பையன் அப்படி தான் பண்ணுறான். சரி விடு, என்ன பண்ணுற? சும்மா தான் சுகா. நீ என்ன பண்ணுற? இப்போ தான் ஜிமினா ஒரு மீட்டிங் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். அப்படியா, சரி. எப்போடா ஜிமின் வருவ? வருவேன், இன்னும் 4 மந்த் 6 மந்த் ஆகணும்ல, அப்போ தான் வருவேன். இன்னும் 4 மந்த்தா? அடடா, நீங்கள் ஏன் சார் இப்போ இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? அப்படியே உங்கள் கூட இருந்தால் மட்டும் டெய்லி என் கூடயே இருந்துட்டு கொஞ்சிக்கிட்டு வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க பாருங்கள். ஜிமின், என் ஒர்க் அந்த மாதிரிடா, நான் என்ன பண்ணுறது? தெரியுது, நீ பெரிய பிஸ்னஸ் மேன் தான். நீ பண்ணுற மாதிரி உன் தம்பியும் கெடுத்து வச்சுருக்க தானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், ஆனால் ஒன்று, ஜங்குக்கா தான் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பான். பொண்டாட்டி பிரச்சனையே இல்லை, பொண்டாட்டி தொல்லையும் இல்லை, ஜாலியாக இருப்பான்ல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், என் தம்பியெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி அவனால் நிம்மதியாக இருக்க முடியும்? கொஞ்ச நாளைக்கு அவன் நிம்மதியாக இருந்துக்கிட்டோம், அப்புறம் இவன் போயிட்டான்னா அவன் நிம்மதியெல்லாம் போயிடும். அவன் சிரிக்கவே மாட்டான், அப்புறம் அழுதுகிட்டே இருப்பான். ஜிமின், என்ன பேசிகிட்ருக்க? நான் ஜங்குக் கூட இருந்தா ஜங்குக் சந்தோஷமாக இருக்க மாட்டாரா? ஏய் தேங், எப்படா வந்த? நீ எல்லாம் ஒரு அண்ணனா ஜிமின்? தம்பியோட வாழ்க்கை எப்படி இருக்குது, அதை பற்றி உனக்கு ஏதாவது கவலை இருக்கா? ஜாலியாக உன் புருஷன்கிட்ட என்னை பற்றி என் வாழ்க்கையை பற்றியும் பேசி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருக்க. நீ எல்லாம் ஒரு அண்ணனா? நீ ஏன் இன்னும் இந்த வீட்டில் இருக்க? நீ எப்போ போய் தொலைவ? எனக்கு உன்னை பார்க்க பிடிக்கவே இல்லை. சி, எந்த அண்ணனும் இந்த மாதிரி இருக்க மாட்டான். தம்பியோட வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து கிண்டலாக பேசி சிரிச்சிட்டு ஒரு அண்ணனாலும் இந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. சரியான செல்ஃபிஷ் ஜிமின். நீ சந்தோஷமாக இருக்கல்ல, குழந்த புருஷன்னு. நான் எப்படி இருக்கேன் ஏதாவது யோசிச்சு பார்த்தியா? நான் என் ஜங்குக் கூட இருந்தால் என் ஜங்குக் நல்லா இருக்க மாட்டானா? அவன் லைஃபே நாசமாக போயிடுமா?
ஏய் தயாங், நான் அந்த மாதிரி சொல்லலடா, நான் சும்மா விளையாட்டு. போதும் நிறுத்து ஜிமின், விளையாட்டெல்லாம் உன்னோடையே வச்சுக்கோ. நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். உன்னை பார்க்கவே பிடிக்கல ஜிமின். சி, இப்படி ஹார்ஷாக பேசிட்டு நம்ம டே பாட்டுக்கு கிளம்பி ரூமுக்கு போயிடுறாரு.